ஹாய், ஹலோ, வணக்கம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, நான் போன வெளியில பின்பகுதிக்கு நம்ம அளவு எடுத்து எப்படி வெட்டணுங்கிறத சொல்லியிருந்தேன். அதே மாரி இப்போ வந்து நம்ம முன்பகுதி எப்படி அளவு எடுக்கணுங்கிறத இதுல பார்ப்போம். ஆனா இது வந்து புதுசா தைக்கிறவங்க வந்து நேர் கட்டிங்கே நீங்க தச்சு போடுவாங்க. நான் நேர் கட்டிங் தான் இப்ப இதை எடுத்து அளவு சொன்னதேன். இப்போ வந்து நம்ம அந்த ஷோல்டர் பகுதிக்கு 6 இன்ச்சஸ் எடுத்தோம். அதே மாரியே 6 இன்ச்சஸ் நம்ம எடுத்துக்கிடுவோம். இதுல வந்து பார்டர் இருக்கு. இந்த பார்டர் நமக்கு முன்பகுதிக்கு வேண்டாங்கிறதுனால இந்த பார்டர் கழிச்சுட்டு நான் அளவெடுக்கேன். இது வந்து துணியும் நிறைய இருக்கிறதுனால நான் இந்த பார்டர் பகுதியை கழிச்சிருக்கேன். நேர் கட்டிங்கிறதுனால நேரா தான் வச்சு 6 இன்ச்சஸ் எடுத்துருக்கேன். அதே மாதிரி இதோட கழுத்து பகுதிக்கு வந்து நெக் பகுதி வந்து 2.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 2 இன்ச்சஸ் ஆம்கோல் பகுதிக்கு அதே 6 இன்ச்சஸ் அளவு எடுத்திருக்கேன். நம்ம பின்பகுதியை வந்து வெட்டிட்டு இதுல வச்சு அளவு எடுத்தாலும் சரியா வரும். இப்ப நம்ம அந்த பின்பகுதியில உள்ள அளவுகளை வந்து கரெக்டா அளவு மாறாம நம்ம எடுக்கும் போதும் சரியா வரும். நேர் கட்டிங்கிறதுனால. இதே கிராஸ் கட்டிங்கிறதுனா நம்ம அதை வெட்டி பின்பகுதியை வந்து நம்ம அளவு வச்சு வெட்டும் போதுதான் சரியா இருக்கும். இது நான் கிராஸ் கட்டிங் வெட்டல, இது நேர் கட்டிங் தான். அதனால இப்ப மார்பு சுற்றளவு இதுல 10 இன்ச்சஸ் வச்சிருக்கேன். 10 இன்ச்சஸ்ல நம்ம இந்த இதுவும் 6 இன்ச்சஸ் அளவு இருக்கான்னு பாத்துக்கோங்க. 6 இன்ச்சஸ் இருக்கு. இதுல வந்து நம்ம 10 இன்ச்சஸ் மார்பு சுற்றளவுல 1 இன்ச்சஸ் இங்க கழிக்கணும். 9 இன்ச்சஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அந்த பின்பகுதிக்கு. இதுல வந்து நம்ம இதே மாதிரி 9 இன்ச்சஸ்னா நமக்கு இதுல ஒரு டாட் பிடிப்போம். இதுல 1/2 இன்ச்சஸ்கான நமக்கு தேரும். அதனால நமக்கு இது ஒரு 9.5 இன்ச்சஸ் அளவுக்கு 9.5 சரி 10 இன்ச்சஸ்னாலும் சரி இதே 10 இன்ச்சஸை நம்ம இதுல வைக்கணும். வைக்கும்போது நமக்கு இந்த இது அளவு சரியா வரும். இப்போ இதுல நம்ம 9.5 இன்ச்சஸ் அளவுக்கு இருக்காப்புல நம்ம இதை வளைவு வரைஞ்சுக்கிடுவோம். இப்போ அளந்து பார்ப்போம். இதை ஆம்கோல் பகுதிக்கு 9.5 இன்ச்சஸ் அளவுக்கு ஆம்கோல் பகுதி இருக்கான்னு பார்ப்போம். இப்போ இதுல வந்து 9 தான் இருக்கு. நான் இதுல கீழே தள்ளி முன்பகுதி வளைவுக்காண்டி நான் உடஞ்சி எடுக்கிறதுக்கு வெட்டியிருக்கேன். அளவு போட்டிருக்கேன். இதை நீங்க இப்போ 2வது அளந்து பாருங்க. அளந்து பார்க்கும்போது இதுல 9 இன்ச்சஸ் இருக்கான்னு பாருங்க. 9 இன்ச்சஸ் இருக்கு. இதுல நமக்கு கொஞ்சம் கூடுதல் இருந்தாலும் அதை பத்தி ஒண்ணும் இல்ல. 9 இன்ச்சஸ் இருக்கு. இப்ப இதுல 9 இருக்கு. கொஞ்சம் 9.25 10 இன்ச்சஸ்னாலும் பரவாயில்ல. இல்ல நம்ம ஒரு டாட் பிடிக்கிறதுனால சரியா வந்துருந்தாலும். இப்போ முன்பக்க நெக் பகுதி வந்து 2.5 இதுல மேல வந்து 2.5 வச்சிருக்கேன். கீழே வந்து 5.25 இருந்தது. 5.5 இருந்தது. 5.5 நம்ம வளைவு போட்டுக்குவோம். இதுல 2.25 அளவுக்கு பின்பகுதியில நம்ம 1/4 இன்ச்சு கூடுதல் வச்சோம். அதே மாதிரி இதுலயும் 2.25 பகுதியை வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இந்த வளைவுக்கு நம்ம கோடு போட்டு இதை நம்ம கொஞ்சம் அகலமா வரைஞ்சி வச்சுக்கிட்டாலும் இந்த வளைவு வந்து நம்ம கரெக்டா 5.5 இன்ச்சு தான் வச்சிருக்கேன். நான் மேல 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுக்காக நான் வைக்கல. இந்த வளைவு வந்து கொஞ்சம் அகண்டு நம்ம வைக்கிறதுனால இந்த நெக் வந்து கீழே இறங்காது. அதே அளவுக்கு வச்சா போதும். நம்ம 1/2 இன்ச்சு மேல பிடிக்கிறதுக்காக கூடுதல் எடுக்க வேண்டும். இப்போ முன்பக்க பெரிய டாட்டுக்கு 13.25 இருந்தது. 13.25 அளவுக்கு நான் அளவு எடுத்துக்கிட்டேன். இதுக்கும் முன்பக்க பகுதிக்கு நம்ம பட்டி எடுத்த அளவு எப்படி எடுத்தா நமக்கு பட்டியும் சரியா வருங்கிறத இப்ப இந்த அளவு பிளவுஸ்ல பார்க்கணும். இதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் நமக்கு அந்த பட்டியோட அளவு வந்து சரியா எடுக்கணுங்கிறத வரும். இப்ப நமக்கு பின்பகுதியில வந்து இது 8.25 இருந்தது. நான் மேல வந்து 1/2 இன்ச்சஸ் பிடிப்பு சேர்த்து 8.25 அளவு எடுத்தேனா இந்த 8.25 நம்ம என்ன செய்யணும்னா 8.25க்கு இதுல ஒரு 3 இன்ச்சஸ நீங்க பட்டிக்காக கழிச்சுக்கணும். பட்டிக்காக கழிச்சா இப்ப எவ்வளவு வருது? 5.25 வரும். 5.25 தான் இந்த சைடு அளவுக்கு நமக்கு கணக்கு சரி இருக்கும். இந்த 5.25க்கு நம்ம கூட ஒரு 1/2 இன்ச்சஸ் எடுத்துக்கணும். அப்போ 6.25 ஆச்சு. இது என்னன்னா இதுல மேல 1/2 இன்ச்சஸ் விட்டு ஏற்கனவே இப்போ இந்த 6.25 எடுக்கிறது. இந்த 1/2 இன்ச்சஸ் வந்து கீழே இந்த பட்டியோட சேர்த்து ஜாயின் பண்ணுவோம்னா அதுக்காக இந்த 1/2 இன்ச்சஸ் எடுத்துருக்கேன். அப்போ இதுல 6.25 எடுத்துருக்கேன். இது சைடு பகுதிக்கு. இப்போ இந்த முன்பக்க அளவுக்கு இதுல நீங்க மொத்தமா எவ்வளவு இருக்குங்கிறத பாருங்க. இப்போ இதுல 7.5 இன்ச்சஸ் இருக்கு. 7.5 இன்ச்சஸ்ல மேல 1/2 இன்ச்சஸ் நம்ம கூட்டணும். இதை மடிச்சு அடிச்சிருக்கோமா அப்ப 8 இன்ச்சஸ் வேணும். 8 இன்ச்சஸ்ல நம்ம பட்டிக்காக முன்பகுதிக்கு 3 இன்ச்சஸ் இதுலையும் கழிச்சுக்கோங்க.
அப்போ இதுல 5 இன்ச்சஸ் வரும். 5 தான் இந்த முன்பக்க அளவுக்கு. பட்டியோட ஜாயின் பண்ணும்போது எவ்வளவு வருது? அத 3 கழிச்சா நமக்கு 5 வருது. இதுல நமக்கு இந்த டாட் பிடிப்போமே, இதுல ஒரு 1/2 இன்ச்சஸ் மாத்திரம் இதையும் சேர்த்துக்கோங்க. 1/2 இன்ச்சஸும் இதுல ஒரு 1/2 இன்ச்சஸும் சேர்ப்போம். அப்போ நமக்கு இதுல ஒரு 5 5 எடுத்தாலும் சரி, 5.25 எடுத்தாலும் சரி, அப்படி எடுத்துக்கோங்க. 5 தான் எடுத்திருக்கேன். இப்போ இது 5 நம்ம எடுக்கும்போது இதுல 1/2 இன்ச்சஸ் நம்ம இந்த டாட்டுக்காக பிடிச்சிடும். இந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த பட்டிக்கும் 3 இன்ச்சஸ் அளவுக்கு தான் இந்த பட்டி வரும். ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த பட்டி வந்து பெரிய பட்டியா தெரியும். முன்பக்கம் வந்து மேல ஏறிக்கிட்டு வரும். அதனால அப்படி எடுக்காம நம்ம இந்த சைடுகளையும் இந்த முன்பக்க அளவுலையும் 3 இன்ச்சஸ கழிக்கிட்டு நம்ம அளவு எடுத்தோம்னா இந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது முன்பக்கத்து வந்து கரெக்டா இருக்கும். இந்த 13.25 நான் அளவு எடுத்தோம்ல, அதுல நான் ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டேன். கோடு போட்ட பிறகு இப்போ வந்து நம்ம முன்பக்க பெரிய டாட்டுக்கு அளவு எடுக்க போறோம். அது எப்படி எடுக்கணும்னா, இந்த முன்பக்க பெரிய டாட்டையும் இந்த நடுசுல ஒரு டாட் பிடிச்சிருப்போம்ல, பட்டிக்கிட்ட இல்ல நடுசுல ஒரு டாட் பிடிச்சிருப்போம்ல, அந்த டாட்டையும் இப்படி ஒண்ணா வச்சு அளந்து பாருங்க. அளந்து பார்க்கும்போது இதுல எவ்வளவு வருதோ அதுதான் முன்பக்க டாட்டுக்கு அளவு. இதே அளவை நம்ம இந்த 5.5 இன்ச்சஸ்ன்னு முன்னாடி எடுத்திருந்தோம்ல, அதுக்கு நேரமும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்ட பிறகு இப்பதான் இந்த பட்டியோட அளவு எவ்வளவு இருக்குங்கிறத இந்த பெரிய டாட்டுக்கும் பட்டிக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்போ 2.5 இருக்கு. இந்த 2.5 மாத்திரம் நம்ம இதுக்கு அளவு இருக்கும். இதுல டைட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்ட பிறகு இதுல 2.5 மாத்திரம் தனியா எடுத்துக்கோங்க. 2.5 எடுத்தாச்சா? இப்போ இதுல நம்ம பிடிச்சு அடிப்போம் கொஞ்சம். இந்த டாட்டு கொக்கி பகுதிக்கு அடிப்போமா, இதுல ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கான போயிரும். அதனால நம்ம இதுல ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு இதுல மீதி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இது 1.25 பகுதி இருக்கு. இதே 1.25 இந்த பக்கமும் நம்ம 1.25 வச்ச அளவு எடுத்து இந்த பெரிய டாட்டுக்கு அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுக்கும்போது இதுல இந்த பெரிய டாட்டுக்கு வந்து 3 இன்ச்சஸ் அளவுக்கு வச்சுக்கோங்க. இது வந்து 40 சைஸ் பிளவுஸ். அதனால 3 இன்ச்சஸ்க்கான அளவு பெரிய டாட்டுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்க எப்படி நம்ம இங்க ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டோமோ அதே மாதிரி இங்க 6.25 வச்சிருந்தனா அதுக்கு நேராவும் இதுல ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்ட பிறகு இந்த முன்பகுதி ஃபுல்லா சரியா அளவு இருக்காங்கிறத நீங்க அளந்து பார்க்கணும். இப்ப இதுல எவ்வளவு இருக்குங்கிறத இந்த பெரிய பெரிய டாட்டுக்கிட்ட பட்டிக்கிட்டையும் வச்சு அளங்க. இது 2.5, இதுக்கு அங்கிட்டு மொத்தம் 7.5 இன்ச்சஸ் இருக்கு. நம்ம இதே மாதிரி இந்த 7.5 இன்ச்சஸ் இதுல அளவு இருக்காங்கிறத துணியும் மிச்சம் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். எல்லாம் உங்க டாட்டு பிடிச்ச பிறகு கம்மியா இருக்கு, அதுக்காண்டி இப்படி பார்க்கோங்க. இதுல வந்து 2.5 இன்ச்சஸ் இருக்கு இந்த டாட் பிடிக்கிறதுக்கு. அந்த 2.5 இன்ச்சஸ் தண்ணி இந்த டாட் கிட்ட வச்சு இந்த மீதி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 7.5 இருக்கு. 7.5 தான் அதோட அளவு இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு தைக்கிறதுக்கும் மீதி ஒரு 2 இன்ச்சஸ்க்கான மிச்சம் இருக்கு. அப்ப இந்த துணி அப்ப இதே மாதிரி இந்த நேர் கட்டிங் அளவு எடுக்கும்போது இப்படி நீங்க அளந்து பார்த்துக்கிட்டு நீங்க வெட்டினா இந்த அளவு பிளவுஸ் வெட்டி தைக்கும் போது சரியா இருக்கும். நன்றி, வணக்கம்.